பெரிய ஆளுகளை பார்க்க முடியல. போடுங்க போடுங்க. போடு. வேகமாக போட்டுருங்கக்கா, வெயில் நிற்கிறாங்கக்கா மக்கள். அது உருண்டு வருது. அக்கா நான் போட்டா ஒரு அளவு கெடுங்க, கூட்டம் இருக்கு, அதை மறந்துடாது. காமியே போட்டாங்க. நடக்கவே முடியாது வீட்டுக்கு நல்லா அனுப்புறாங்க பாருங்க. ஐயோ போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆமா வரீங்க, நடக்கவே முடியல. எல்லாம் வாங்குறாங்க. சொன்னாரு இல்லைங்கக்கா, அளவு எடுங்கன்னு சொன்னார் இல்லைங்க. கூட்டம் நிறைய இருக்கு, அளவு எடுங்க. அதனாலதான் இல்லைம்மா போடு எடுத்து அப்படிங்கிறாங்க. தக்காளியே இல்லைன்னு 5 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். 3/4 எடுக்க சொல்கிறேன். இருக்குது பிள்ளைக்கு இருக்குது. பிள்ளைக்கு சொல்ல முடியாது. வாங்க போட்டு முடிட்டேன். நிறைய இருக்குது, கம்மியாக போடுங்க. அவ்வளோதாங்கம்மா. சரி. மீன் மரம் வாங்கி நான் மரம் வாங்கி அங்கே இவங்க போடட்டும். போங்க போடுங்க. வா வா போட சொன்னாரா அக்கா? அந்த வரைக்கும் போடட்டும். நீங்கள் 20 போடுறீங்க, இவங்க ஒரு 20, இவங்க ஒரு 20, 25 போட்டீங்க. உரசுது கைதா காய்மிச்சு இது உரசுது இல்லைங்க எடுக்கும்போது. அவன் அந்த ரெட் கலர், அந்த ரோஸ் கலர் வரைக்கும் அவங்க போடுவாங்க. நகருங்க நகருங்க, எல்லாம் வெயில நிற்கிறாங்கம்மா, நகருங்க. வாங்க 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 வாங்கிட்டு. ஆமாம் இன்னும் வரமா இது பெரிய வண்டியாக தான் அது வரையும் போடலாம். அதானே சொன்னதே கேட்கல. வெயிட் பண்ணினார்ல, கேட்டுச்சு போட வேண்டாம், வெயிட் பண்ணி. ஹலோ சொல்லுங்கம்மா, முடிஞ்சா? ஓடுற மெத்தேடே சரிங்க. இருங்க தள்ளுங்க அம்மா, இருங்க. நீங்கள் நகருங்க அக்கா, நகரு மக்கள அம்மா, நகரு மக்கள, நகரு மக்கள அம்மா, நகருங்க அக்காள, நகருங்கன்னு நீங்கள் முடிக்கணும். போட்டுருக்காங்க அவங்க வரலையா? அவங்க வரலையா? சாப்பாடு இந்த வந்துட்டாங்க இவங்கள உள்ள. லாஸ்ட்டாக வரீங்களா? ஹெல்ப் பண்ணுமாம்மா, ஆளுக்கு ஒன்று எடுங்க. குமிஞ்சு எடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. அவங்களே எடுக்கணுமா? அளவா இருங்கக்கா. ஃபோன் ஒரு கையில், பை பிடிக்க முடியாது. ஆனால் பை கரெக்டாக வச்சாதான் செட்டப்பே ஆக மாட்டேங்குதுக்கா. நீங்களே அனுப்ப வேண்டியதுக்கா. அவங்க முதுகெடுத்து என்ன புரிய வைக்கணுங்கக்கா?
தயவு செஞ்சு அக்கா போடா சாமி ஒரு நிமிஷம்மா. கீழே இருக்கிறத எடுக்கவே மாட்டேங்குது. அந்த பையில போட மாட்டாங்கம்மா நகரு மக்கள். நகருங்க அக்கா ஒன்றா வாங்குங்க என்ன பேச விடுங்க. நகருங்க மடியை போட்டு வாங்குறேன்னா வாங்க நகரு மக்கள். நீ ஏமா சும்மா இருமா. வாங்க இப்படி வாங்கி பாட்டி வெயில் உட்காந்துருக்காது. வாங்க நகர்ந்து வரணும். மடி உட்காந்துட்டு கூடாது. நம்ம போடுமா பாட்டி போடுமா போல வெயில் உட்காந்துரு நகருங்க. 2 பேர் தெரியுதாங்களா? தெரியுதா? கொஞ்சம் அக்களிக்குதா நீங்கள் அந்த தக்காளி வாங்க யார் அந்த ஏக்கா அதை போட சொல்ல வேண்டியதானே நின்றுட்டு நல்லா ரொம்ப இல்லை அதை இல்லை அந்த அந்த நீங்கள் வாங்கி போடுங்க. அவங்க எவ்வளோ நேரம் போடுவாங்க? விடுமை நீ வா கரு வரப்போறியா இல்லையா? பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ தான் பார்க்கணும். ஒழுங்காங்க வா போதும். 50 பேர்த்துக்கு போட்டிருக்கான். இங்கே வா நீ அவதான் அந்த அது வரைக்கும் போடணும். நீங்கள் வா கீரை வந்து எடுங்கன்னார்ல ஒன்றும் எடுக்க வேண்டாம். நீ இப்படியே இருக்காத. நான் பார்த்துக்கிறேன். நம்மளுக்கு உடம்பு சரி யாரும் பார்க்க மாட்டாங்க. நெல்லு நெல்லு நீ சொன்னா கேட்க மாட்டேன் அவளை. ஓ கீழே இடத்த எடுங்க. உட்காரு. நான் நல்லதுக்கு தான் எல்லாரும் பேசுகிறாங்க பூர்ண போடுங்கன்னு. நல்லா இன்னொரு பொம்பளை போட்டுச்சுல்ல சாரி கட்டிட்டு 4 இது போட்டு முடியல இருக்கு. ஃபோன் வச்சு பேசிட்டு சாரி அது 1 மணி நேரம் பேசுகிறோம். நீ கவலைப்படாது. இல்லை முடியல போட முடியல. கீழே அங்கே போய் அக்கா கொஞ்சம் கேப் இருந்தீங்க அவங்க போடுறதுக்கு ஈஸியா இருக்கு. அவங்களுக்கு எடுக்க முடியல, எடுத்து போட முடியல. இவங்க வாங்க மட்டும் இன்னும் நீங்கள் அங்கே போங்க. இந்த போகிறேங்க ரொம்ப ஒட்டி போனால் அவங்களுக்கு. ஆமாம் இன்னொரு ரிசப்ஷன் இருக்குது. 12 12ஆம் தேதி. வாங்க வாங்கம்மா வாங்க கட்டுருங்க மேடம். போகாதீங்க அவங்க எதுக்கு வரணும்ல வெளியே. நீ வெளியே வாமா கடைசி போய்க்கோ. வாங்க பாட்டு 25 ரூபா 1 கிலோ வெங்காயம் தான் வாங்குவேன்.
வெயிலுக்கு போய் வாங்க. போடுற கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கக்கா. வாங்க வெளியிலாமா சொல்லிட்டு தான் கால் கேட்காது. கொஞ்சம் தள்ளி ஒட்டி வராதுங்கக்கா. வாங்கிட்டு ஃப்ரீயா போவாங்க. அதுதான் எங்கள் பைய அட்டையும் பேர் வேற பை கொண்டு வாங்க. போவா லைன் போ நான் எமோஷன் தெரியல. நீங்கள் போடுறதெல்லாம் நான் போடுவோம். நாங்கள்லாம் இங்கே 2 முறை அவர் சொல்கிறதானே கேட்க முடியும். நைனி நீ போடுதே நான் போடுவேன். நகரிங்கம்மா வேகமாக நகருங்க. போ 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 வேமா போ. உங்களுக்கு எடுத்துட்டுங்க போ பாட்டி வேமா. இப்போ கவரில் போடுவீங்க? கவர்லலாம் வாங்கலாம். நம்ம போய் தான்
நேற்று வந்தேன். நான் சொல்லிட்டு சாயந்தரம் மெனுவை வந்தியா சொல்லிட்டு சாயந்தரம் வரேன். என்னால் வர முடியல, அவர் காய்ச்சல். எனக்கும் டயர்டாக இருந்தது. அது அழைச்சல் இல்லை, கொஞ்சம் இது இருந்துச்சு. வீட்டிலே சொல்லுவாங்க கொஞ்சம் சுட்டு போட சொல்லி நான் இன்னே போடணும். யாரும் இல்லை வீட்டில். நான் அண்ணா ஃபோன் அம்மா நீ இப்படி நினைக்குமா, வெயில் நிற்காது அப்படிவா நீங்கள் தான் வந்து இருக்கா கொஞ்சம், அப்போ தான் நீங்கள் அடிக்குது ரொம்ப. ஆமாங்க வெயில் நிற்கிறீங்க அப்படி தான் நிறுத்திருந்தோம். வண்டி வெயில் நிற்கும் போது மக்கள் இங்கே நிற்கிறாங்க, முக்கியம் இல்லை முக்கிட்டு போயிட்டானா. நீங்கள் போடுங்க, அவங்க நிறையா பேர்த்துக்கு போட்டாங்க. போட்டாங்க, நான் போகிறேன். ஏக்கா வழி விடுங்க. அந்த கீழே சொருக்கும்போது கவனமாக சொல்லணும். அந்த லைட் பிஞ்சிருக்கு, வெயில் ஏறிக்கா. ஆமாம் கேக்கா நீங்கள் தள்ளுங்கன்னு முதல்ல சொல்லிட்டேன். கேமராவில் நீங்கள் தான் தெரியுங்க, எப்படி காய் தர தெரியும்? சொல்லிட்டே இருக்க கேட்க மாட்டேங்கிறீங்களே நீங்கள். அந்த அவங்களுக்கு கொடுங்க. நான் நிற்கல போட்டேன். நானே போகலான்னு இல்லை எனக்கு அது உண்டு இதான் சுரேஷன் நிச்சயம் லலிதா உள்ள போங்கம்மா. நீங்கள் பேசுறது அப்படியே ரெக்கார்ட் ஆகும். நான் பேசுகிறேன். நீ நகர்ந்துருவோம், நீங்கள் கேமரா கொடுக்கல. கோயிலுக்கு வர்றியா? உள்ளத்தில் இல்லைங்க, என் ரோட்டுக்கு வரீங்க.
உள்ள தள்ளி பண்ணலாம் உள்ள தள்ளி பண்ணலாம் சரோஜினே ஏண்டி வாங்குறியா கையெடுத்து வந்து வாங்கடி குழந்தைங்களுக்கு ஆகும்போது போட்ட தக்காளி போகிற ஒன்று கூடி நல்லா நிற்கிறாங்க இப்போதான் வாங்கி போகிற ஒரு தக்காளிக்கு நல்லது ஆனால் இங்கே வாங்கலாம் இங்கே பாருங்க அம்மா புள்ளி வந்தால் தான் நமக்கு தருவாங்க நீங்கள் பழப்பழம் நினைச்சுக்குமா நீங்கள் கொட்டிட்டு நேராக அந்த கடைக்கு வச்சுக்கோங்கள 80 ரூபா கொடுத்து சூப்பராக பழப்பழம் நல்லது கிடைக்குங்களா மழை தண்ணி பட்டு அப்படி தாங்க தக்காளி 2 கூடி நல்லது நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்க போய் தக்காளியில் புள்ளி இல்லாமல் வரணும்னா நீங்கள் கடை தான் வாங்க அம்மா பாட்டி வாங்குவாங்க நகருங்கம்மா நாங்கள் வாங்கலாம் இந்த திருப்பி எல்லாம் சொல்கிறது 2 டிப்பர் வாங்கிட்டு போயிட்டு அரை டிப்பர் வந்து வாங்கிட்டு மாதிரி இல்லை அவ்வளோதான் அம்மா நீங்கள் நகருங்கம்மா அம்மா போட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பூந்தா வேக்கிறாங்க வர்றது கொண்டு வராங்க வாங்கிட்டு போக வேண்டியது வேண்டாங்க அது வக்கட்ட போட வேண்டியது 2 முறை வாங்கிட்டு போச்சுங்க ஒன்று வந்து இத்தனை காமிச்சு பொறிக்கு கொண்டு காமிச்சு நல்லா பொறிக்கு கொண்டு வந்தா என்ன அர்த்தம் அவங்க சத்தமே போகிறாங்க இல்லை நீ சந்தைங்க கடாதீங்க நான் அதையெல்லாம் நீ தந்துட்டேன் அதையும் வாங்கிட்டு பைய கேட்டால் புரியுதுக்கா மைனி அவங்க கூப்பிட்டு சொல்லிட்டே போகிறாங்க தராதீங்க இங்கே பாரு வா அவங்க போடுங்க போங்க போடுங்க நீங்கள் போடுங்க நாங்கள் தக்காளி வர வர நாங்கள் போட தெரிஞ்சுதான் நீங்கள் போடுங்க எனக்கு இந்த வேலை கொடுத்துருவாங்க எனக்கு மைனி வா மைனி நான் இந்த மாதிரி போட்டேன் நான் இந்த மாதிரி போட்டேன் 5 பேத்துக்கு தான் போட்டாங்க 5 பேத்துக்கு தான் போடுங்க விடுங்க நீங்கள் பேசாமல் இருங்க கணக்கு பார்க்கல அக்கா கொஞ்சம் உடம்பு இருந்தால் உட்காந்து போட முடியாதுங்கக்கா அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல வாங்க உடம்பு இருக்கிற கால் வலிக்கலன்னு நீங்கள் சொல்லவே வேணாம் சொல்லாமே நான் வந்து செய்வேன் ஆமாம் விடு வாரத்து அக்கா வெளியே வாங்க அக்கா வெளியே வாங்க தள்ளிடுமா அங்கே இருக்கும் இடம் தள்ளி போகுமா ரோடு போய் இருக்குமா தள்ளிடுங்கம்மா நல்லா உள்ள தள்ளிடுங்கம்மா உள்ள அக்கா நீ பேசாதம்மா நீ நகருமா பேர் அக்கா நீ பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாதுக்கா வாங்க அக்கா வார்த்தை விடுங்கன்னாச்சு சும்மா கஷ்டம் பேர் கொடுத்துருக்கா அக்கா உள்ள தள்ளினுங்கக்கா அக்கா ஏன் உள்ள தள்ளிப்போங்க அப்படி தள்ளிப்போங்க அந்த தள்ளிப்போங்கம்மா வாங்கணும் நகரி மக்களை அக்கா தராதீங்கக்கா வெளியே அனுப்பிச்சுடுங்கக்கா அவங்கள அக்கா வெளியே வாங்கம்மா வாங்க வெளியே வாங்க வாங்க வெளியே வாங்க அக்கா நீங்கள் இங்கே வந்துருக்கா ஸ்ரீகலா அக்கா இங்கே வந்துருக்கா நீங்கள் வெளியே வாங்கக்கா 2 பேரும் அங்கே பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே தெரியாதுங்கக்கா அதுதான் அண்ணா இப்படி ஆயிடுது இப்போ ஒன்றும் இல்லை அதுதான் இல்லை
நீங்கள் கை வச்சுங்க. அக்கா உள்ள தள்ளுங்க. பெரிய பையன் அக்கா பெரிய பை கொண்டு வாங்க, கட்டை பேக் கொண்டு வந்தீங்கன்னா ஓகே. இந்த மாதிரி கொண்டு வந்தால் ஒரு மரம் தான் போடுவாங்க. பாட்டி வாங்க, வாங்கியாச்சுண்ணா. அவங்க ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டாங்க. அண்ணே ஆளை மாற்றி விடுங்க. அண்ணே ஆளை மாற்றி விடுங்க. எவ்வளோ நேரம் தான் போட்டோம். நீங்கள் போட்டு உள்ள நான் ஏன்னா பதில் தான் எங்கள் மைனி போட்டாங்க. நாங்கள் எத்தனை பேத்துக்கு போட்டோம். கொஞ்சம் முன்னாடி தள்ளி விட்டா கூட குனிஞ்சு கூட இங்கிட்டு போட்டு போலிங்க இந்த அம்மா கேட்டேன் யாரு வரல சித்ரா அவங்களால முடிஞ்சதா பார்த்தால அங்கேயும் வருவாங்க. அப்புறம் மறுபடியும் மாசலியம் கோயிலில் 15 தேதி கும்பாபிஷேகம் தானே, அதனால 23 ஒரு கை பத்தாத அந்த வண்டியில் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல இது உட்காந்து. இன்னும் பின்னாடியே வச்சு பின்னாடி எதிர்பார்த்தா நீ வச்சு தானே 4 பேர் பின்னாடியே தான் வச்சு பின்னாடி. அக்கா கட்டை பேக் கொண்டு வந்தால் 2 போடுவாங்க அக்கா. இதுல எல்லாம் 1 தான் எல்லாத்துக்கும். ஒன்று முடிஞ்சுதா விசேஷம்? முன்னாடி வந்து பாட்டி அப்படியே ஒவ்வொருத்தர லைன் அப்படியே இருங்க. ஒவ்வொருத்தர மட்டும் வாங்க, கலையாம வாங்க. பாட்டி வாங்கி வச்சுல போங்க பாட்டி. பாட்டி நீங்க வாங்கி வச்சுல. சரி கொடுங்க, நான் போடுறேன். எங்கிட்ட இருந்தேன்னா நான் போட்டு விடுறேன். கொடுங்க, ஃபோனை கொஞ்சம் வச்சிருந்தேன். இங்கே கொண்டாங்க. அதுதான் இப்படிதான் நான் போடுறேன். புரிஞ்சுக்கணுங்க. புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறது? சொன்னா கேளு விடு.
இடுப்பு வலிக்கு ஒரே முட்டை போட்டாங்க. 7-8 மாதம் ஒரு வருஷம் ஆக போகுது நமக்கு. சரி இது கொஞ்சம் நம்ம அந்த பாட்டி வாங்கி 2 டைம் வாங்குறாங்க அக்கா, பார்த்து பார்க்காத வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க. அது வேற இதென்ன இந்த மாதிரி லெட்டர்ல வருது லவ் வந்து வாங்குறாங்க. அது தெரியணும்ல, அதுக்கு லைன்ல போக சொல்லி சொன்னேன். அப்படியே ஒண்ணு மாதிரி கொஞ்சம் நின்னுக்கிறது. அப்படிவா? கீழே கொட்டலை, நீங்க பையன் இப்படி கொண்டு வரனால கீழே கொட்டலை. இப்படின்னா நான் போட்டுருவேன். பிரச்சனையே இல்லைக்கா, நாங்கள் போகிற விடுங்க, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் இல்லாதப்ப போடுங்க சரியா? அந்த அண்ணனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இதாட்டு பேசுறதுக்கு சங்கடமாக இருக்குது. உடுக்கா 2 மரம் இருக்காது, நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க, அவர் சொல்லத்தானே செய்ய முடியும். அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு போடாதீங்கக்கா. அதென்ன அவங்க சொல்லி நம்ம போடுறது? அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ஒரு முறம் போடுங்க. எல்லாத்துக்கும் வேணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. கிடைக்கிறது தக்காளி கிலோ 50 ரூபா. நல்லா விரிச்சு காமிங்கம்மா. நீங்கள் எங்கே போனீங்க ஃபங்க்ஷன்? வரமாட்டாருன்னு இருந்தேன். அது திடீர்னு பரவாயில்ல வரும்போது பஸ் வரலான்ட்டு கோயிலுக்கு போயிட்டு. எந்த ஊர்? தன்னுமரம் கோயில் தான். பிஎஸ்பியா? தக்காளி வாங்க. வாங்கினவங்களே வாங்காதீங்கக்கா சொல்லிட்டோம். ரெண்டு டைம் வாங்குறாங்க எல்லாம், கொஞ்சம் கூட இது இல்லாமல். அது இப்போ 2 பேர் வாங்கிட்டு போனாங்களே, அதுதான் நான் பார்த்து சொன்னேன். அந்த அண்ணன் கூப்பிட்டு வாங்க. அம்மா 2 பேர் வாங்கி டக்கு டக்குன்னு வாங்க. அவங்க காஷன் கக்காவை பேசிட்டாங்க. அந்த அண்ணன் நானே போகிறது அப்படின்னு போயிடுச்சு. அவங்க உடனே என்கிட்டயே அப்படிதான் பேசினோம். நல்லா இருக்கு. இவங்களோட பொருள் போடுற மாதிரி சரி விடுக்கா, பேசக்கூடாது. நாட்டை எப்படி பேசணும்னு இருக்குது. அவர் புரிஞ்சுட்டாரு. எனக்கு தெரியுதுமா, நீங்கள் உடம்பு இருக்கனால தான் போகிறோம். வருதாம்மாவா? வரேன்னு சொல்லிச்சு, என்னன்னு தெரியல. வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். சந்தாரன்ட்டே நடந்துட்டார் போல. வேற ஊருக்கு போகிறான்னு இருந்தாராங்க. வேலைக்கு போயிட்டு வீட்டில் இந்த கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு பண்ணி நிறையா இருந்தால் நம்ம உள்ளே சுற்றலாம்க்கா. சளிக்கிட்டா அவ்வளோதான் கூட்டமே முடிச்சு போச்சு. 3 பேர் தான் வந்துட்டே இருப்பாங்க. பரவாயில்லையா? வெயிலாக இருக்கு. பாருங்க, இன்னும் முடிஞ்சுச்சா? நீங்கள் திரும்பி பாருங்கள்.